ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்கலாம் ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து. ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம அல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ் சொல்லிட்டு மூணாக வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் அல்கீன் பார்ட்டில் பார்ட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணுறேன். பார்ட் 1ல் நம்ம இப்போ இந்த நோட்ஸில் என்ன பார்க்குறோமோ ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஒரு 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன? CnH2n+2 இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி அல்கீனுக்கும் இருக்கு, அல்கைனுக்கும் இருக்கு, அல்கைலுக்கும் இருக்கு. சரிங்களா? அல்கைலுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் எப்படி வரும் ஜென்ரல் ஃபார்ம்லா அப்படிங்கிறது. ஸோ அல்கைல் பார்த்தீங்கன்னா CnH2n+1 இருந்துச்சுன்னா அல்கைல். சரிங்களா? இது யாருக்கு? அல்கைலுக்கு. +2 இருந்துச்சு அப்படின்னா அல்கேனுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அல்கேனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் என்ன ஹைபிரிடைஸ்டு கார்பன்? sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஜியோமெட்ரி பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்? அல்கேன்ல எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, அல்கேன்ஸில் ஃபுல்லாகவே சேச்சுரேட்டட் பாண்ட்ஸ் தான், அதாவது சிங்கிள் பாண்ட்ஸ். அல்கீன் அண்ட் அல்கைன் போனீங்க அப்படின்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வரும். ஓகே, இதெல்லாம் பேசிக், ரொம்ப பேசிக், இது உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஷின் கேட்குறாங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கேட்டிருக்காங்க. எப்படி இது ரெண்டும் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்களேன். பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்டா. ஸோ பாய்லிங் பாயிண்ட்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வந்து வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? இப்போ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும், பேசிக் இன்ஃபர்மேஷன். மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு சாலிடாக இருக்கிறது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, லிக்விடாக டேர்ன் ஆகுறது மெல்டிங் பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அல்கேன்ஸோட பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் அதாவது லீனியராக இருக்கும்போது, லீனியராக ஒரு செயின் ஃபார்ம் பண்ணது. சரிங்களா? பிரான்ச்சஸ் எதுவும் இல்லை. ஸோ லீனியராக செயின் ஃபார்ம் பண்ணிட்டு அது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து பிரான்ச்டாக எப்போ ஃபார்ம் ஆகுதோ அதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, டிக்ரீஸ் ஆகும். இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரான்ச்சிங் அப்போ என்ன ஆகும்? பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். மெல்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிமெட்ரி பார்க்கணும். சரிங்களா? இப்போ பிரான்ச்டு வந்து சிமெட்ரியா இருக்குமா, இல்லை லீனியரா இருக்கிறது வந்துட்டு சிமெட்ரியா இருக்குமா அப்படின்னா, பிரான்ச்டு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், ஐசோபென்டேன், நியோபென்டேன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணுங்களேன். ஐசோபென்டேனுக்கு பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஐசோபென்டேன், நியோபென்டேன். ஸோ ஐசோபென்டேனில் ஓரளவுக்கு எப்படி இருக்கும்? ஐசோனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கார்பனில் 2 இந்த கார்பன் வந்து பிரான்ச்டாக அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லீனியராக வந்து எழுதிக்கலாம் 1 2 3 4 5. சரிங்களா? இது வந்து ஐசோ. நியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். சுற்றிலுமே இந்த ஒரு கார்பன் சுற்றிலுமே கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். பாருங்க, எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்குமா, இல்லை இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா பிரான்ச்சிங் வந்து இதுல கம்மியா இருக்கு. சரிங்களா? இந்த பார்ட்டுக்கு பிரான்ச்சிங் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சிங் அதிகமா இருக்கு, அதனால என்ன ஆகும்? பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் வாங்களேன். எது ரொம்ப சிமெட்ரிக்கலா இருக்கு? இதுதான் சிமெட்ரிக்கலா இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கலா இருக்கிற இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அப்படியே உல்டாவா இருக்கும் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லா வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா. ஓகே, அடுத்து பாருங்க, அல்கீன்ஸ் எல்லாமே இன்சால்யூபிள் இன் வாட்டர், தண்ணியில கரையாது. ஓகே, அந்த அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, C1ல இருந்து C4, அதாவது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு அல்கேன்ஸ்ல கேசஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் C5ல இருந்து C17 வரைக்கும் வந்து லிக்விட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து C17க்கு மேலே போகிற எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் C20, 25, 30, C45 அந்த மாதிரிலாம் இன்னைக்கு போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 4 வந்து கேஸஸாக இருக்கும், 5 to 17 வந்து லிக்விட்ஸாக இருக்கும், 17க்கு மேலே ஃபுல்லாக சாலிட்ஸ் தான். ஓகே,
ஆல்கேன்ஸ் எல்லாம் அதோட ரியாக்டிவிட்டி நம்ம முன்னாடி பார்ப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரியாக்டிவிட்டி, ஜென்ரல் ரியாக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஆல்கேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மினா, பை பாண்ட்ஸ் அதில் இல்லை. சிக்மா பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலைஸ்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கலைஸ்டு பாண்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு கிளவுடு மாதிரி ஆக்ட் பண்ணி அது ஸ்ப்ரெட் ஆகும் மற்ற ஆட்டம்ஸ் எல்லா அந்த காம்பவுண்ட்ல இருக்க ஸ்பெசிஃபிக் ஆட்டம்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா சிக்மா பாண்ட் பாத்தீங்கன்னா அது பை பாண்டுக்கு அந்த மாதிரி நடக்கும். சிக்மா பாண்ட் பாத்தீங்கன்னா லோக்கலைஸ்டா இருக்கும். சரிங்களா, ஸ்ப்ரெட் ஆகாது, பை எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் போலார் நேச்சர். இதுல கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்கு. கார்பன் சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, கார்பன் ஹைட்ரஜன் சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நீங்க கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் செக் பண்ணி பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இல்லைன்னா பொலாரிட்டி வந்து இருக்காது. ஏன் நம்ம டைபோல் மூமெண்ட் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அது பொலாரிட்டின்னு வச்சுதான் அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம டைபோல் மூமெண்ட் பாக்குறோம். ஸோ இங்க வந்து பொலாரிட்டியே இல்லை. ஏன் இல்லை? டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையா இல்லை, அதுதான் ரீசன். ஓகே, இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கம்பஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். கம்பஷன் ரியாக்ஷன் ஆக்சிஜன் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, வித் எவல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபியூவல் ஜென்ரலாக நீங்கள் கம்பஷன் ரியாக்ஷனில் ஃபியூவல்னு எடுத்து பேசுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபியூவல் தான் இங்கே ஹைட்ரோ கார்பன். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். சப்போஸ் இது இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் கம்பஷன் போகும். செகண்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஹாலஜினேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்னா ரேடிக்கல் மெக்கானிசம். நீங்கள் மெக்கானிசம்லாம் போக வேண்டாம், பட் இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ளூரின் தான் ஹைலி ரியாக்டிவ், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஃப்ளூரைட் ரேடிக்கல் வந்துட்டு என்ன பண்ணும், ஈஸியாக வந்து அந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு போகும். இது ஹைட்ரோ கார்பன்ஸ்ல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆல்கேன்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் பாசிபிள், அடிஷன் ரியாக்ஷன் போகாது. ஏன்னா அடிஷன் ரியாக்ஷன் போகணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அங்கே டீலோக்கலைசேஷன் ஆஃப் அந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மட்டும் தான். அதுலேயும் சப்ஸ்டிடியூஷன்லையும் எது வந்து ஹைலி ரியாக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஆர்டரில் எழுதுவீங்க இல்லையா, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த ஆர்டரில் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளூரின், செகண்ட் குளோரின், அடுத்து புரோமின், அயோடின் சொல்லி. ஸோ இந்த ரியாக்டிவிட்டியோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கிராக்கிங். ஸோ கிராக்கிங்னா என்னன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு தான் கிராக்கிங் இது யூஸ் பண்ணுவாங்க, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் ஆல்கேன்ஸை என்ன பண்ணுவாங்க, ஸ்மாலர் ஆல்கேன்ஸாக, இது ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் தான். ஸ்மாலர் அல்கேன்ஸ் ஆகும், அதோட பை ப்ராடக்ட் அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஏன்னா இதை வச்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிராக்கிங் வந்து எதில் இன்வால்வ் ஆகுது, இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. பர்டிகுலராக இந்த ஆல்கேன், ஹையர் ஆல்கேன் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன ஆல்கேனா மாத்துறதுக்கு இந்த கிராக்கிங் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, எக்ஸிபிட்ஸ் செயின் ஐசோமெரிசம் ஃப்ரம் C4 onwards. ஸோ இதில் ஐசோமெரிசம் இருக்கானா இருக்கு, ஐசோமெரிசம் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னு ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல மெயினாக என்ன ஐசோமெரிசம்னா செயின் ஐசோமெரிசம். ஏன்னா இங்கே லீனியரும் பாசிபிள், பிரான்ச்சும் பாசிபிள் இல்லையா? ஸோ அந்த லீனியர் அண்ட் பிரான்ச் வந்து அந்த பாசிபிலிட்டி எதுக்கு கீழே வரும் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம் கீழே வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாயிண்ட்டு என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு ஏன் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, நார்மலாக வந்துட்டு இந்த பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால சிம்பிளாக நீங்கள் ரியேஜென்ட் வச்சு இந்த காம்பவுண்டை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேபிள் சிக்மா பாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்டேபிளான பாண்ட்ஸ் இங்கே. ஸோ இங்கே பொலாரிட்டி இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்டர்னலாக ஒரு ரியேஜென்ட் வச்சு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம மற்ற இடத்துலலாம் நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே வந்து எக்ஸ்டர்னலாக ரியேஜென்ட் இருக்கும்போது அந்த கார்பன் ஆக்சிஜனுக்கு நடுவில் பொலாரிட்டி இருந்தது, அதனால தான் அந்த பாண்ட் என்ன ஆச்சு, ஆக்சிஜனுக்கு மேலே போச்சு இல்லையா? பட் இங்கே அந்த மாதிரி போகுமானா கிடையாது. ஸோ அதனால தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது அதிகமான டெம்பரேச்சர் இல்லை லைட், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ற ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இல்லையா? அதுபடி பார்த்தோம்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி என்ன, 3 டிகிரி, 2 டிகிரி, அதுக்கப்புறம் 1 டிகிரி, அதுக்கப்புறம் மெத்தில் இல்லையா? மெத்தில் தான் இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டேபிள்.
ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குல்ல, ஃப்ரீ ரேடிக்கல் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவீங்க அதே தான். ஓகே, கார்போகேட்டையான் என்ன அரேஞ்ச் பண்ணுறீங்களோ, எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ஃப்ரீ ரேடிக்கலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க. சரிங்களா? டெர்ஷரி கார்போ கேட்டையான் எப்படி ஸ்டேபிளோ அதே மாதிரி டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ரைட். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம் பாருங்க. The alkane that can be oxidized to the corresponding alcohol by KMnO4 as per the equation. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆல்கீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ரியாக்டிவ். ஓகேவா? நான் ரியாக்டிவ். ஏன் அப்படின்னா நான் ரியாக்டிவ் இதை எழுதிக்கோங்க, டுவர்ட்ஸ் ஆக்சிடேஷன். ஓகே, டுவர்ட்ஸ் ஆக்சிடேஷன். இங்கே KMnO4 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் மெட்டீரியலோட நீங்கள் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வேலை. இதில் பாருங்க, டெர்ஷரி ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணுமா இந்த பார்ட் மட்டும். ஸோ டெர்ஷரி ரேடிக்கல் வந்து ஸ்டேபிளா எதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ளஸ் எஃபெக்டும் சொல்லலாம், ஹைப்பர் கான்ஜுகேஷனும் சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும் இங்கே, இது எல்லாமே CH3ன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன்ஸே நம்ம இதுல இருந்தா கண்டுபிடிப்போம். எப்படி வந்து இந்த ரியாக்ஷன் பாசிபிள் என்னவா இருந்தா, அதாவது இந்த R1 R2 R3 வந்து என்னவா இருக்கணும், அப்பதான் இந்த ப்ராடக்ட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வெறும் ஹெச் எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்காது. ஏன்னா CH3 ரேடிக்கல் வந்துடும். நம்ம பார்த்துருக்கோம் 3 டிகிரி 2 டிகிரி இல்லையா, பிரைமரி டெர்ஷரி செகண்டரி பிரைமரி, அதுக்கப்புறம் தான் மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் இல்லையா. ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள், அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் சி பாருங்களேன், ஒரு மெத்தில் குரூப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். டில பாருங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6 தான் வரும். பட் பில மட்டும்தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ வருது, 9 வருது. ஸோ அதனால தான் இந்த R1 R2 R3 எல்லாமே என்னவா இருக்கும், CH3 இருக்கணும். சரிங்களா? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் போஸ்ட்ல எப்படி இருக்கும், இங்க பாருங்க, இது எல்லாமே R1 R2 R3 எல்லாமே CH3 இஸ் ஈக்குவல் டு CH3. ஸோ இது வந்து பெர்மேங்கனேட் அயோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. MnO4 மைனஸ் பெர்மேங்கனேட் அயோன். ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல் கிளீவ் ஆகிட்டு இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார்ம் ஆகிட்டு இது வந்து பெர்மேங்கனேட் அயனோட ரியாக்ஷன் போச்சு அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிரும். ஸோ ஆக்சிஜன் MnO3 மாறும். இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, வாட்டர் வச்சு ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும், ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த மெக்கானிசம் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ். அதனால எக்ஸப்ஷன் சொல்லிட்டு போட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாகவே ஆல்கேன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இந்த கேஸில் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் போயிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மெக்கானிசம் போச்சு அப்படின்னா அல்கேன் என்னவாகுது, ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அது வந்து செகண்டரியில் பாசிபிளாக கிடையாது, பிரைமரியில் பாசிபிளாக கிடையாது, மெத்தில் ரேடிக்கல்லையும் பாசிபிள் கிடையாது, டெர்ஷரியில் மட்டும்தான் பாசிபிள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த டெர்ஷரி விட்டுட்டு வெறும் செகண்டரி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டேபிள், அண்ட் அதனால என்ன பண்ண முடியும், KMnO4 ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். given below are 2 statements. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. 3 ஐசோமெரிக் பென்டேன்ஸ். ஸோ பென்டேன் பார்த்தீங்கன்னா N பென்டேன் பாசிபிள், அதாவது லீனியர் செயின். ஐசோ பென்டேனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா, ஐசோ பென்டேன்னா இப்படி இருக்கும். ஸோ CC. ஸோ 5 கார்பன் இருக்கா, எஸ், இது ஐசோ பென்டேன். நியூ பென்டேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கார்பன் தான், அரௌண்ட் திஸ் கார்பன் ஃபுல்லாக என்ன அட்டாச் ஆயிருக்கும், கார்பன் ஆட்டம்ஸாக அட்டாச் ஆயிருக்கும் இதில். ஸோ ஐசோ பென்டேன், சாரி நியோ பென்டேன். இதில் இந்த ஆர்டர் தான் வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது N பென்டேனுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். இந்த டைரக்ஷன் என்ன ஆகுது, பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இது கரெக்ட் தான். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், செயின் லென்த் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். செயின் லென்த் குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரே காம்பவுண்ட் தான், பட் செயின் லென்த் குறைஞ்ச மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், பிரான்ச்சிங் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, when branching increases the molecule attain a shape of sphere.
This results in smaller surface area for contact, due to which the intermolecular forces between the spherical molecules are weak, thereby lowering the boiling point. ஸோ இவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இப்போ லீனியரா இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அதோட அவைலபிள் ஏரியா வந்து பெருசா இருக்கும். பட் வந்து ஸ்பியர் மாதிரி இருக்குன்னா இது என்ன ஆகுது? ஏரியா குறையுது இல்லையா? அப்போ லென்த் குறைய குறைய என்ன ஆகுது? ஏரியா குறையுது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செயின் லென்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரி, செயின் லென்த் குறைஞ்சது அப்படின்னா பிரான்ச்சிங்காக மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்குன்னா பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு குறையிறதுனால பாயிலிங் பாயிண்ட் குறையுது, அவ்வளோதான். சிம்பிளாக அது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A compound with a molecular formula of C6H14 has 2 tertiary carbons. Its IUPAC name is. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருப்போம் இதே ஃபார்முலால. பட் அங்கே என்ன பார்த்துருப்போம்னா வந்து எவ்வளோ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. எனக்கு அதில் ஆன்சர் 5 வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 ஐசோமர்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலால 2 tertiary carbon atom. A compound with a molecular formula of C6H14 has 2 tertiary carbons. ஸோ 2 tertiary carbon வரா மாதிரி நம்ம ஒரு காம்பவுண்ட் வரையணும். ஸோ tertiary carbon என்ன? ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கணும். இந்த பாருங்க, இந்த கார்பன் டெர்ஷரி கார்பனா? எஸ். என்ன பாருங்க, இந்த கார்பனை சுற்றி இந்த கார்பன் கரெக்டா 1 2 3 இல்லையா? ஸோ இந்த கார்பனை சுற்றியுமே 3 கார்பன் அட்டாச் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்பனுக்கு இது 1 2 இது 3 இல்லையா? ஸோ இதுவும் டெர்ஷரி 3 டிகிரி கார்பன், இதுவும் 3 டிகிரி கார்பன். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஐயூபேக் நேமுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது சிமெட்ரிக்கலாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. CH3 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 CH3. ஸோ இங்கே வந்து ஹெச் வரும் இல்லையா? கார்பனோட பேலன்ஸே வந்து 4. ஸோ அதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெச் போட்டுக்கணும். ஸோ இந்த டேரக்ஷன்லேருந்து போனாலும் கரெக்ட் தான், இல்லை இந்த டேரக்ஷன்லேருந்து போனாலும் ஓகே தான். ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது. 1 2 3 4 இல்லையா? எந்தெந்த பிளேஸ்ல மெத்தில் குரூப் இருக்கு? செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ 2 3 2 மெத்தில் இருக்கு இல்லையா? அதனால டைமித்தைல் பியூட்டேன். ஸோ பேரண்ட் என்னவா எடுத்துக்கணும்னா இங்க பியூட்டேனா எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க 6 இருக்கனாலே ஹெக்சேன் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. பாருங்க, 7 N ஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. இங்க 6 இருக்கு, அதனால ஹெக்சேன் போடக்கூடாது. இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஐயூபேக் நேம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay. Fourth question. Liquid hydrocarbons can be converted to a mixture of gaseous hydrocarbons by. ஸோ லிக்விடாக இருக்க ஹைட்ரோகார்பனை நீங்கள் கேஷியஸ் ஹைட்ரோகார்பனாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு அந்த இது சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இன்ஃபர்மேஷன் என்ன? 1 4 வந்து கேஸஸ், 5 17 லிக்விட்ஸ் இல்லையா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? லிக்விட்லேருந்து கேஸஸாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ எந்த ப்ராசஸில் பெரிய ஆல்கேனை சின்ன ஆல்கேனா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம்? கிராக்கிங். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது பெரிய லாங் செயின் ஹைட்ரோகார்பன்ஸை சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸாக மாற்றுற ப்ராசஸ் பேர் தான் கிராக்கிங் ப்ராசஸ். இது இண்டஸ்ட்ரியல் யூஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதோட பை ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? அல்கீனாக இருக்கும். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் இது கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? லிக்விட் ஹைட்ரோகார்பன்ஸ் கேன் பி கன்வெர்டட் டு மிக்சர் ஆஃப் கேஷியஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். அதாவது இவங்க வந்து ஹையர்ல இருந்து லோவர் கன்வெர்ட் பண்றதுன்றது தான் இங்கே விஷயமே. பட் உங்களுக்கு இன்டைரக்டா லிக்விட் டு கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக அதை மேட்ச் பண்ண தெரியணும். ஓகே, கிராக்கிங்ல தான் ஹையர் டு லோவர் போகும். ஹையராக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லிக்விட்ஸ் இல்லையா? மீடியம் ஹையராக இருக்கிறதுலாம் லிக்விட்ஸ். அது லோவராக நம்ம போகணும், அதுக்கும் லோவராக போகணும்னா கேஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Reactivity of hydrogen atoms attached to different carbon atoms in alkane has order. ஸோ
அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா CH பாண்டை சொல்றாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, பிரைமரி, செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. டெர்ஷரினா இதான் டெர்ஷரி இல்லையா, CH3 CH3 CH3. செகண்டரினா இதான் செகண்டரி. ஒரு கார்பன்ல 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து செகண்டரி, இது டெர்ஷரி. பிரைமரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பனோட ஒரு கார்பன் தான் இன்னொரு ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இது பிரைமரி. இப்போ இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எதை வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணுவீங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 9, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6. நீங்க இதை பார்க்கக்கூடாது, அட்ஜசண்டா இருக்க கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸா பார்க்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கவுண்ட் பண்றதுக்கு. கரெக்டா? ஸோ இதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்லயும் பாருங்க, இதுல ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? அதுல எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, 3 ஹைட்ரஜன் அட்டாச். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும், டெர்ஷரி, ஸ்டேபிள், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணும். ஸோ இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டிருக்கனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது இந்த பாண்ட் கிளீவ் ஆயிட்டு இல்லையா, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் போயிட்டு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரேடிக்கல் வந்து எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகும்னா ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வழியாக தான் ஸ்டெபிளைஸ் ஆகும். எந்த அளவுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாசிபிள். அதாவது இங்கே ஆல்ஃபா 9 இருக்குன்னா 9 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அதனால தான் டெர்ஷரி மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, உங்களுக்கு இதோட முடிஞ்சது, இந்த பார்ட் முடிஞ்சது. பார்ட் 2 ஆல்கேன்ஸ்ல நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.